ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். மேக்ஸிமல் ஃப்ளோ அல்காரிதம் ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தட் பார்க்க போகிறோம். ஸோ மேக்ஸிமல் ஃப்ளோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸாக்ட்லி அக்கார்டிங் டு த டெக்ஸ்ட் புக் பேஜஸ் நான் இங்கே கீழே கொடுத்துருக்கேன். ஸோ மேக்ஸிமல் ஃப்ளோ அல்காரிதம் இஸ் டு ஃபைண்ட் அ பிரேக் த்ரூ பாத்தை வந்து கண்டுபிடிக்கணும் வித் நெட் பாசிட்டிவ் ஃப்ளோ. அது வந்து பாசிட்டிவ் ஃப்ளோவில் எல்லா சோர்ஸ் நோடையும் சிங்க் நோடையும் கனெக்ட் பண்ணுற மாதிரியான பாசிட்டிவ் ஃப்ளோவில் இருக்கக்கூடிய ஒரு பிரேக் த்ரூ பாத்து தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். பிரேக் த்ரூ பாத், ஃபைண்டிங் ஏ பிரேக் த்ரூ பாத். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஸோ இப்போ இதில் வந்து ஆர்க்ஸ் எல்லாத்தையுமே நம்ம I, Jன்னு டினோட் பண்ணுறோம். ஸோ ஆர்க்ஸ்ன்னு சொல்கிறது என்னது, ஒவ்வொரு நோட்ஸுடைய பேர் ஆஃப் நோட்ஸ் வந்து நம்ம I, Jன்னு டினோட் பண்ணுறோம். அண்ட் இதில் இருக்கிற இனிஷியல் கெப்பாசிட்டிஸை வந்து நம்ம Cij காம்ப்ளிமெண்ட் Cij பார் இன்ட்டு Cji பார். ஸோ Ijன்றது ஆர்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு I, Jன்ற ஆர்க்குக்கு Cij பார்னு எடுத்துக்கிறோம். அண்ட் J,I என்ற ஆர்க்குக்கு Cji பார்னு எடுத்துக்கிறோம். இப்போது ரெசிடியூல் கெப்பாசிட்டிஸ் அப்படின்றது ரிமைனிங் கெப்பாசிட்டிஸ். இனிஷியல் கெப்பாசிட்டிஸை தவிர்த்து மீதி இருக்கிற கெப்பாசிட்டிஸை வந்து நம்ம ரிமைனிங் கெப்பாசிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரிமைனிங் கெப்பாசிட்டிஸை வந்து Cij, Cji அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போது ஒரு நோட் Jலேருந்து ஆரம்பித்து ரிசீவிங் ஃப்ளோ ஃப்ரம் node I with we label Aj, I, where Aj is the maximal flow capacity from node I to node J. நோட் ஐலேருந்து நோட் ஜேக்கு போகிற மேக்ஸிமல் ஃப்ளோ கெப்பாசிட்டியை வந்து நம்ம ஏஜேன்னு டினோட் பண்ணுறோம். ஸோ ஜேன்றது ரிசீவிங் நோடு அண்டு ஐன்றது சென்டிங் நோடு. ஸோ ஐலேருந்து போய் ஜேல முடியும். அண்ட் இந்த ரெண்டு நோடுக்கும் இடையில இருக்கிற மேக்ஸிமல் ஃப்ளோ கெப்பாசிட்டியை வந்து ஏஜேன்னு டினோட் பண்ணுறோம். இப்போது நம்ம இதில் வர வேரியபிள்ஸையும் நோட்டேஷன்ஸையும் மொத்தமாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டெப்ஸுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சோர்ஸ் நோடு இருக்குது. 1 வந்து சோர்ஸ் நோடுன்னு வச்சுக்கிறோம். அண்ட் n வந்து சிங்க் நோடுன்னு வச்சுக்கிறோம். அப்புறம் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இனிஷியலி டைரக்டட் கெப்பாசிட்டிஸை வந்து இனிஷியல் கெப்பாசிட்டிஸாக வந்து நம்ம Cij பாரும் Cji பாரும் எடுத்துக்கிறோம். இப்போது கரண்ட் ரெசிடியூவல் கெப்பாசிட்டிஸை வந்து ரிமைனிங் கெப்பாசிட்டிஸ் ஆஃப் த ஆர்க் வந்து நம்ம Cij, Cjiன்னு எடுத்துக்கிறோம். அண்ட் Aj, I வந்து நோட் லேபிள் ஃபார்மேட்னு எடுத்துக்கிறோம். ஒவ்வொரு நோடுக்கும் நம்ம எப்படி லேபிள் பண்ணணுன்றது Aj, Iன்ற மெத்தடில் தான் நம்ம லேபிள் பண்ணணும். Aj, Iன்னு சொல்லும்போது ஏஜன்றது நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கிற கெப்பாசிட்டி. இதுதான் மேக்ஸிமல் ஃப்ளோவை குறிக்கிற ஒரு கெப்பாசிட்டி. மேக்ஸிமல் ஃப்ளோ கெப்பாசிட்டி from node I to node J. I is the predecessor node. I தான் முதல்ல இருந்த நோடு, சென்டிங் நோடு. ஸோ இந்த ஐயை வந்து நம்ம அங்கே எழுதணும். இப்போது ஃபஸ்ட்டு நோடுக்கு வந்து சோர்ஸ் நோடுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பெர்மனண்ட் லேபிள் செட் பண்ணுறோம். அந்த பெர்மனண்ட் லேபிள் வந்து இன்ஃபினிட்டி, மைனஸ். ஸோ இன்ஃபினிட்டி, மைனஸ்ன்னு சொல்லி பெர்மனண்ட் நோடோட லேபிளை வந்து நம்ம செட் பண்ணணும். செட் பண்ணதுக்கப்புறமா செட் ஆஃப் ஆல் அன்லேபிள்டு நோட்ஸை வந்து S1, S2, S3 அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுறோம். ரீச்சபிள் டைரக்ட்லி ஃப்ரம் நோட் ஐ வித் பாசிட்டிவ் ரெசிடியூவல் கெப்பாசிட்டி. மிச்சம் இருக்கிற கெப்பாசிட்டிலேருந்து பாசிட்டிவான ரெசிடியூவல் கெப்பாசிட்டியை வச்சுருக்கிற நோட்ஸ் எல்லாத்தையும் ஒரு கலெக்ஷனாக எடுத்து அதில் அன்லேபிள் நோட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து S1, S2, S3ன்னு நம்ம டினோட் பண்ணுறோம். இப்போது கேங்கிறது the chosen next node in Si that offers the maximum residual capacity. எஸ்ஐலேருந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் நோடை சூஸ் பண்ணுறோம். ஸோ எஸ்ஐன்றது அன்லேபிள்டு நோட்ஸு. அதுலேருந்து நம்ம ஒரு நோடை சூஸ் பண்ணிவிட்டு அந்த நோடு வந்து
மேக்ஸிமம் ரெசிடுவல் கெப்பாசிட்டியை இந்த ஆர்டரில் சிஐகே இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப் சிஐஜே ஃபார்மேட்டில் வந்து நம்ம கண்டுபிடிச்சி அதை வச்சு நம்ம கேவை வந்து டிட்டர்மைன் பண்ணுறோம். ஸோ இதில் வர்றது தான் கே. இப்போது செட் ஆஃப் நோட்ஸ் என்பின்றது செட் ஆஃப் நோட்ஸ் டிஃபைன்டு இன் த பி பிரேக் த்ரூ பாத். ஸோ இது எல்லாமே நம்ம ப்ராப்ளம் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு புரியும். செட் ஆஃப் நோட்ஸ் தட் டிஃபைனிங்ஸ் த பி பிரேக் த்ரூ பாத்தை வந்து நம்ம என்பின்னு வச்சுக்கிறோம். மேக்ஸிமல் ஃப்ளோ அலாங் த பாத் பி வந்து எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா எஃப்பி இஸ் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் A1 A2 A3 till AN வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதிலேருந்து மினிமம் வேல்யூவை தான் நம்ம வந்து எஃப்பி அப்படின்னு சொல்லி மேக்ஸிமல் ஃப்ளோ அலாங் த பாத் பி அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். இப்போ முதல்ல வந்து நம்ம ஐஜேன்ற ஒரு ஆர்க் எடுத்துக்கிறோம். ஐஜேன்ற ஒரு ஆர்க்கு வந்து செட் ரெசிஜுவல் கெப்பாசிட்டி ஈக்குவல் டு இனிஷியல் கெப்பாசிட்டி. அந்த ஐஜேன்ற ஆர்க்குக்கு ரெசிஜுவல் கெப்பாசிட்டியும் ரிமைனிங் கெப்பாசிட்டியும் இனிஷியல் கெப்பாசிட்டியும் ஈக்குவல்னு சொல்லி நம்ம டினோட் பண்ணுறோம். ஸோ இனிஷியல் கெப்பாசிட்டி ரெசிடுவல் கெப்பாசிட்டி பற்றி நம்ம ஆல்ரெடி நோட்டேஷன்ஸில் பார்த்தாச்சு. இப்போது நம்ம ஃப்ளோ கெப்பாசிட்டி A1 வந்து எடுத்துக்கிறோம். A1 இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி அண்ட் சோர்ஸ் நோடு இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ சோர்ஸ் நோடுக்கு வந்து நம்ம லேபிள் வந்து இன்ஃபினிட்டி மைனஸ்ன்னு கொடுக்கணும். எதனால் இன்ஃபினிட்டி அப்படின்னா நம்மளுக்கு அது ஃபஸ்ட்டு நோடுன்றதுனால இன்ஃபினிட்டின்னு நம்ம அசைன் பண்ணுறோம். அது மைனஸ்னு ஏன் போடுறோம் அப்படின்னா அதுக்கு ப்ரெடிசிசர் எதுவுமே கிடையாது, அதுக்கு முன்னாடி எந்த நோடுமே கிடையாது, அதுதான் முதல் நோடு. ஸோ அதனால் மைனஸ்னு போட்டாச்சு. இப்போது கரண்ட் நோடு வந்து I இஸ் ஈக்குவல் டு 1னா நம்ம ஸ்டெப் 2க்கு ப்ரொசீட் பண்ணலாம். ஸ்டெப் 2ல் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் SI the set of unlabeled nodes J directly reachable from I. இப்போ நம்ம செட் ஆஃப் அன்லேபிள்டு நோட்ஸை வந்து ஃபைண்ட் பண்ணுறோம். அதிலேருந்து நோட்ஸ் ஜே வந்து டைரெக்டாக ஐலேருந்து நம்மளால் ரீச் பண்ண முடிகிற மாதிரி இருக்கிறம்போது நம்ம சிஐஜேன்ற ரெசிடுவல் கெப்பாசிட்டியை வந்து கிரேட்டர் தேன் 0ன்னு நம்ம வச்சுக்கிறோம். ரெசிடுவல் கெப்பாசிட்டியில் இருக்கிற ஒரு நோடை வந்து நம்ம கிரேட்டர் தேன் 0ன்னு வச்சுக்கிறோம். இப்போது செட் ஆஃப் ஆல் அன்லேபிள்டு வேல்யூஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு எம்டி அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு நோடாவது எக்ஸிஸ்ட் ஆகணும். ஸோ ஒரு அன்லேபிள்டு நோடாவது எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு அன்லேபிள்டு நோடு கூட எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னா நம்ம ஸ்டெப் 3 ஃபாலோ பண்ணணும். நாட் ஈக்குவல் டு எம்டி அப்படின்னா நம்ம ஸ்டெப் 3 ஃபாலோ பண்ணி கேன்னு ஒரு எலிமெண்ட் இந்த நோடில் இருக்குது, அன்லேபிள்டு நோட்ஸில் ஒரு நோடாக இருக்குது அப்படின்ட்டு அந்த நோடு வந்து கேன்னு எடுத்துக்கணும். இப்போ கேன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜேக்கு பதிலாக சிஐகேன்னு போட்டோன்னா மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் சிஐஜே நம்ம வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி கண்டுபிடிக்கும் போது ஏகே இஸ் ஈக்குவல் டு சிஐகே அப்படின்னு செட் பண்ணிவிட்டு லேபிள் நோட் வந்து கே வித் ஏகே ஐ அப்படின்னு போடுறோம். If k is equal to n, the sync node reached, a breakthrough path is found. k வந்து nக்கு ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா நம்மளை வந்து சிங்க் நோடை ரீச் பண்ணிட்டோம், பிரேக் த்ரூ பாத் கிடச்சிருச்சின்னு அர்த்தம். இன்கேஸ் நம்ம வந்து I இஸ் ஈக்குவல் டு கே அப்படின்னு கிடச்சிருச்சுன்னா k இஸ் ஈக்குவல் டு ஐன்னு நம்மளுக்கு செட் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரேக் த்ரூ பாத் கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து ஸ்டெப் 2க்கு திரும்பவும் போகணும். ஸ்டெப் 2க்கு திரும்பவும் போயிட்டு எஸ்ஐ நாட் ஈக்குவல் டு எம்டின்னு எடுத்துக்கிட்டு ஸ்டெப் 4 வந்து நம்ம பேக் ட்ராக்கிங் பண்ணி ஃபைண்ட் பண்ணணும். ஸ்டெப் 4ல் வந்து I இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வச்சு நோ ஃபர்தர் பிரேக் த்ரூ பாத் இஸ் பாசிபிள் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டெப் 6க்கு போயிடணும். அதர்வைஸ் ஒரு பிரேக் த்ரூ பாத் கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம ஆர்பி த நோட் லேபிள்டு immediately before the current node, remove I from the set of nodes adjacent to R. இப்போ இந்த முதல் 3 ஸ்டெப்ஸுக்கும் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ முதல் 3 ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்த்தோம், ரெசிடுவல் கெப்பாசிட்டிஸ் ஈக்குவல் டு இனிஷியல் கெப்பாசிட்டிஸ்ன்னு போட்டு ஃபஸ்ட்டு நோட் செட் பண்ணணும், ஃபஸ்ட்டு நோட் லேபிள் பண்ணணும். லேபிள் பண்ணிவிட்டு
செட் அன்லேபிள்டு நோட்ஸை வந்து டைரெக்டாக வந்து ஐலேருந்து ரீச் பண்ணுது அப்படின்னா, இன்கேஸ் எஸ்ஐ வந்து அன்லேபிள்டு நோட்ஸ் வந்து எம்டியாக இல்லை அப்படின்னா ஸ்டெப் 3க்கு போகணும். ஸ்டெப் 3க்கு போய் எஸ்ஐலேருந்து கேன்னு ஒரு எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு டிட்டர்மைன் பண்ணி அந்த கேவை வந்து சிஐகே ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப் சிஐஜேன்னு போட்டு ஏகே இஸ் ஈக்குவல் டு சிஐஜேன்னு போட்டு லேபிள் நோடு கே ஃபார் ஏகே ஐன்னு நம்ம டினோட் பண்ணணும். இது வந்து ஸ்டெப் 3ல நம்ம பார்த்தது. இந்த 3 ஸ்டெப்ஸையும் எக்ஸாம்பிள்ஸோடு இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தோம்? ஸோ இனிஷியல் நோடு வந்து லேபிள் நோடு வந்து 1 வந்து a1 is equal to infinity and infinity மைனஸ்ன்னு செட் பண்ணணும். I is equal to 1ன்னு செட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டயக்ராம் வந்து கொஷினில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து லேபிள் வந்து இந்த மாதிரி செட் பண்ணிடுறோம். ஸோ செட் பண்ணி இந்த மாதிரி லேபிள் வச்சாச்சு. 20, 30, 10 இப்படின்னு இருக்குது. ஓகேவா? இதோடைய கெப்பாசிட்டிஸ். இந்த கெப்பாசிட்டிஸ் எல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு அன்லேபிள்டு நோட்ஸ் மொத்தம் எத்தனை இருக்குது? இந்த 1க்கு 2, 3, 4 மூணு ஆர்க்ஸ் இருக்குது. இந்த 3 ஆர்க்ஸில் வந்து 2வும் லேபிள் பண்ணல, 4வும் லேபிள் பண்ணல, 3யும் லேபிள் பண்ணல. ஸோ 3மே லேபிள் பண்ணாமல் தான் இருக்குது. அப்போ 2, 3, 4ன்றது தான் அது கூட கனெக்ட் ஆகிற ஆர்க். ஸோ செட் ஆஃப் அன்லேபிள்டு ஆர்க்ஸ் கனெக்டட் டைரக்ட்லி ஃப்ரம் I to J அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஐன்னு சொன்னது 1. ஸோ 1ன்றதுனால 1 கூட டைரெக்டாக கனெக்ட் ஆகிறது 2, 3, 4. இந்த 2, 3, 4க்கு வந்து 2, 3, 4ன்னு 3 இருக்குது. அது எம்டி கிடையாது. ஸோ எம்டி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தோம்? கே பிலாங்ஸ் டு எஸ்ஐன்னு சொல்லியிருந்தோம். கே பிலாங்ஸ் டு எஸ்ஐன்னும் போது S1 வந்து கே வந்து நம்ம 3ன்னு சூஸ் பண்ணுறோம். இதுலேருந்து ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறோம். ஓகேவா? நம்ம இப்போ 3 எடுத்துக்கிறோம். 3 பிலாங்ஸ் டு S1. ஸோ S1ன்றதுனால கே இஸ் ஈக்குவல் டு 3ன்னு போட்டு அண்ட் அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணோம்? சிஐகே ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப் சிஐகே அது சப்ஸ்டியூட் பண்ணணும். சிஐகேவை சப்ஸ்டியூட் பண்ணும்போது மேக்ஸிமம் ஆஃப் சிஐஜே வந்து C1 to கேக்கு பதிலாக நம்ம இந்த 3த்தையுமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு C1 to C13, C14ன்னு இதுக்கு பதிலாக நம்ம எடுக்கிறோம். இது 3த்துக்குமே கெப்பாசிட்டிஸ் எடுத்து எழுதும்போது 20, 30, 10ன்னு வரும். ஸோ இந்த 3 கெப்பாசிட்டியும் 3 கெப்பாசிட்டியிலேருந்து மேக்ஸிமம் வேல்யூவை தான் நம்ம வந்து கெப்பாசிட்டி ஆஃப் 13 நம்ம எழுதுகிறோம். ஸோ தேர்ட் ஒன்னுக்கு வந்து கெப்பாசிட்டி வந்து 1. அப்போது A3 இஸ் ஈக்குவல் டு C13 இஸ் ஈக்குவல் டு 30 அப்படின்னு எழுதி நோட் வந்து A3, I வந்து 30, 1ன்னு நம்ம டினோட் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி தான் இந்த ஸ்டெப் வந்துச்சு. இப்போது AK இஸ் ஈக்குவல் டு CIK ஹேஸ் அ நோட் வித் AK, ஐன்னு நம்ம போட்டோம் இல்லையா? ஸோ இதை போட்டதுக்கப்புறமா இஃப் K இஸ் ஈக்குவல் டு N இல்லையான்னு நம்ம செக் பண்ணணும். K இஸ் ஈக்குவல் டு Nன்னு சொன்னால் Nன்றது சிங்க் நோடு. K தான் கடைசி நோடா? இல்லை, 3 தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இது கடைசி நோடு இல்லாததுனால நம்மளுக்கு ஒரு பிரேக் த்ரூ பாத் கிடைக்கல. ஸோ அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும்? I இஸ் ஈக்குவல் டு K2ன்னு போட்டு மறுபடியும் ஸ்டெப் 2க்கு வரணும். ஸ்டெப் 2ல் மறுபடியும் என்ன பண்ணுறோம்? I இஸ் ஈக்குவல் டு Kன்னு போட்டு கேல இருக்கிற ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்து கேக்கு ஏதாவது ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும். மறுபடியும் ஸ்டெப் 2க்கு வரும்போது இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? K இஸ் ஈக்குவல் டு 3ன்னு கிடச்சிருக்கு. அப்போ 3க்கு அன்லேபிள்டு நோட்ஸ் எல்லாத்தையும் செட்டாக எடுக்கணும். ஸோ 3க்கு அன்லேபிள்டு நோட்ஸ் செட்டாக எடுத்தோம் அப்படின்னா 4, 5 அந்த மாதிரி ஏதாவது ஒரு நோட்ஸ் கிடைக்கும். அந்த நோடை வச்சு நம்ம I இஸ் ஈக்குவல் டு கேன்னு வச்சு
4 ஆர் 5 இதில் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வந்து எஸ்ல இருக்குதுன்னு எடுத்துக்கிட்டு திருப்பியும் நம்ம வந்து ஸ்டெப் 3 போட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டெப் 3 போட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம மறுபடியும் ஸ்டெப் 3ல் வந்து k = என்னான்னு செக் பண்ணுறோம். அப்போவும் k = என்னா இல்லைன்னா மறுபடியும் ஸ்டெப் 2 போட்டு மறுபடியும் கண்டுபிடிப்போம். இந்த மாதிரி இட்ரேஷன்ஸ் போய்கிட்டே இருக்கும். இன்கேஸ் நம்மளுக்கு வந்து பிரேக் த்ரூ பாத் கிடச்சிருச்சு அப்படின்னா ஸ்டெப் 5க்கு நம்ம போயிடலாம். ஸ்டெப் 5க்கு நம்ம போயிடலாம். ஸ்டெப் 5ல் என்ன சொல்லியிருக்காங்க, பிரேக் த்ரூ பாத் கிடச்சிருச்சுன்னா NP = 1, K1, K2, K3. இப்போ நம்ம இவ்வளோ நேரமாக கண்டுபிடிச்சோம் இல்லையா, K = 3ன்னு ஃபஸ்ட்டு வச்சுக்கிட்டோம், அதுக்கப்புறம் K = 5ன்னு வச்சுக்கிட்டோம். அந்த மாதிரி கண்டுபிடிச்சதை வந்து K1, K2, K3ன்னு வச்சு 1, Kn வரைக்கும் நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்கிற NPயை வந்து நோட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த பிரேக் த்ரூ பாத் வந்து நம்ம எழுதிக்கிறோம். இப்போ இதுலேருந்து மினிமம் வந்து A1, AK, AN நம்ம எவ்வளோ A1, A2, A3 இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோமோ அதுலேருந்து மினிமம் வேல்யூ ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைன் பண்ணிவிட்டு அப்டேட் ரெசிடியூவல் கெப்பாசிட்டிஸ் இஃப் ஃப்ளோ இஸ் ஃப்ரம் I to J. ஐலேருந்து J வரைக்கும் ஃப்ளோ இருந்துச்சு அப்படின்னா Cij - FP, Cji + FP அப்படின்னு நம்ம ஃப்ளோவை வந்து கண்டுபிடிக்கலாம். இதை மேத்தமெட்டிக்கலாக எப்படி பார்க்கலான்னு பார்த்தோன்னா, k = 5ன்னு பார்க்கும்போது 5 தான் கடைசி நோடாக இருந்துச்சுன்னா k = n இருந்துச்சுன்னா நம்ம இதோடைய இந்த ஸ்டெப்போடு நம்ம ஃபினிஷ் பண்ணிடுவோம். நம்மளுக்கு பிரேக் த்ரூ பாத் கிடச்சிருச்சுன்ட்டு நம்ம முடிவு பண்ணிடுவோம். பிரேக் த்ரூ பாத் கிடச்சிருச்சுன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் ஒரு சீக்வன்ஸாக எடுத்து எழுதுகிறோம். எழுதிட்டு 5லேருந்து 5க்கு வந்து 20, 3ன்னு லேபிள் பண்ணோம். 3க்கு வந்து 30, 1ன்னு லேபிள் பண்ணோம். 1க்கு வந்து ∞, 1 அப்படின்னு நம்ம மைனஸ்ன்னு லேபிள் பண்ணோம். இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் அதுக்கு என்ன லேபிள் பண்ணோமோ அதை வந்து நம்ம லைனாக எழுதி 5லேருந்து 1 வரைக்கும் வரும். இப்போது N1லேருந்து 1, 3, 5 தான் வந்து நம்ம இவ்வளோ நேரம் கண்டுபிடிச்சது. கேக்கு வந்து 1, 5, 3 மூணு வேல்யூஸ் தான் நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த 3 வேல்யூஸ்லேருந்து மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது ∞, 30, 20 = 20 தான் வந்து மினிமம் வேல்யூ. ஸோ இப்போ இந்த F1ம் N1ம் நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறமா இதை வந்து அந்த ஃபார்முலா என்ன பார்த்தோம், Cij - FP, Cj + FPயில் வந்து நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். Cijன்றது 30 - 20, 0 + 30, 0 + 20. இங்கே F1ன்றது நம்மளுக்கு 20, 30ங்கிறது Cij வேல்யூ. Cij = 30. Cij = 30, 30 - 20ன்னு வரும்போது 10, 20ன்றது ஃபஸ்ட்டு ரெசிடுவல் கெப்பாசிட்டி. செகண்ட் ரெசிடுவல் கெப்பாசிட்டி வந்து இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சி எடுத்துக்கிறோம். Cijன்றது நம்ம கடைசியாக கண்டுபிடிச்ச வேல்யூ. ஸோ இப்படி தான் நம்ம ரெசிடுவல் கெப்பாசிட்டிஸ் கண்டுபிடிக்கிறோம். ரெசிடுவல் கெப்பாசிட்டிஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா reinstate any nodes removed during step 4, reset I = 1 and return to step 2. இன்கேஸ் நம்மளுக்கு ஏதாவது ஒரு நோடு இதுலேருந்து ரிமூவ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம முதல்லேருந்து ஸ்டெப் 4க்கு போயிட்டு ஸ்டெப் 4ல் என்ன சொல்லியிருக்காங்க, பேக் ட்ராக்கிங் பண்ண சொல்லியிருக்காங்க. I = 1ன்னு போட்டு further breakthrough path is possible to go. Step 6, let R be the node labeled immediately before the current node I.
remove I from the set of nodes adjacent to R and set I is equal to R and return to step 2. திரும்பவும் step 2க்கு ரிட்டர்ன் ஆகிட்டு நம்ம முதல்லேருந்து கால்குலேட் பண்ணிட்டு வரணும். எப்போ 5 வந்து கடைசி நோடாக இல்லை, அதுலேருந்து ஏதாவது ஒரு சில நோட் ரிமூவ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ரிமூவ் ஆன நோட்ஸை வந்து திருப்பி கொண்டு வரதுக்காக முதல்லேருந்து இட்ரேஷன் போட வேண்டியது இருக்கும். ஸ்டெப் 1லேருந்து ஆரம்பித்து நம்ம திருப்பியும் இட்ரேஷன் போட்டு எல்லா நம்பர்ஸ் பற்றியும் நம்மளுக்கு எல்லா நம்பர்ஸ்க்கும் லேபிள் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். If m breakthrough path have been found, total maximal flow in the network is maximal flow is equal to f1 f2 f3 எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு சம்மேஷன் போட்டு எழுதணும். அப்படின்னா அந்த வேல்யூ தான் மேக்ஸிமல் ஃப்ளோ. இந்த மேக்ஸிமல் ஃப்ளோ வந்து ஆல்ஃபா கிரேட்டர் தேன் 0வாக இருந்துச்சுன்னா ஆப்டிமல் ஃப்ளோ ஃப்ரம் I to J இஸ் ஆல்ஃபா. பீட்டா கிரேட்டர் தேன் 0வாக இருந்துச்சுன்னா ஆப்டிமல் ஃப்ளோ ஃப்ரம் J to I இஸ் பீட்டா அப்படின்னு டினோட் பண்ணி இனிஷியல் கெப்பாசிட்டிலேருந்து ரெசிடியூவல் கெப்பாசிட்டியை மைனஸ் பண்ணி ஆல்ஃபா பீட்டாவை டினோட் பண்ணுறோம். ஆல்ஃபா கமா பீட்டா இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் கெப்பாசிட்டி மைனஸ் ரெசிடியூவல் கெப்பாசிட்டி அப்படின்னு போட்டு கண்டுபிடிச்சி எழுதி 6 ஸ்டெப்ஸில் நம்ம இதை வந்து முடிக்கிறோம். ஸோ இது வந்து ரொம்ப குழப்பமாக இருக்கும், நல்லா படிச்சுக்கோங்க. இதை விட சிம்பிளாக வேறு எந்த புக்லேயும் இருக்காது.